Welcome to Peace with TV. Today is 24th February 2025, Monday, and here we are in Mahakumbha Mela. And yesterday went inside the river and we uploaded the video also. You can watch that. That is the 8th day. And today is the 9th day. We are on the way to work. And now we are in Mahakumbha Mela. The early morning, 6:30. Nearly 6:30 is 6:20 now at the moment. So how beautiful here. ஸோ இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி திங்கட்கிழமை 2025 பிப்ரவரி மாதம் மஹா மேளா நாளன்னைக்கு வந்து முடியுது. நம்ம அதுக்குள்ள அண்ணன் புண்ணியத்திலையும் அவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் வாழ்த்துக்களோட இங்கே வந்துட்டு மகா கும்பமேளாத்தில் புனித நீராடியாச்சு. ஓம் நம சிவாய. இப்போ வந்து நம்ம வந்து காசிக்கு வாரணாசிக்கு நம்ம பயணம் தொடர்கிறது. வாரணாசியா இந்த பக்கம் ஒரிசாவா எப்படி என்ன எதுன்னு ஒன்றும் டிசைட் பண்ணலை. அந்த டிராஃபிக்கு அந்த காலை பொழுது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளம்பி போவோம். சரிங்களா? அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் வித் டிவி. World peace, world peace, world peace. The entire world is one big family. உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகமும் ஒரே குடும்பம். ஓம் நம சிவாய். Our peacock is here. Our bike name is Peacock. Okay. இந்த மயில் வாகனம் இது. மயில் வாகனம் வந்து அழகா இருக்கு. Okay, now let's go. Sunrise in Kumbh Mela. Om Namah Shivaya. 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 Now we proceed to Varanasi. The roads are good and okay without any rush. Okay, let's go to the highway and check what is the situation. நம்ம ஹைவேல போயிட்டு செக் பண்ணலாம் வாரணாசிக்கு ரோடெலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா வாரணாசிக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.
So from Kumbh Mela, you can walk down this way towards the Varanasi road, and you can see one nice small place. The taste is very good. I had 2 chai and puri and bread bhaji. It's very nice, not expensive, very tasty. She served very good, and he cooked nice. कैसा है भाई? अच्छा है. Our bike is here. So now I have to go this route to Varanasi. So நான் வாரணாசிக்கு இந்த பக்கம் போனோம். கும்பமேளா பிரயாகராஜ் அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே வாக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சாப்பிடலாம். நல்லா இருக்குது, சீப்பாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் 2 டீ, பூரி, பிரெட்டு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டேன். மக்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. ஓகே, தேங்க்யூ. On the way to Varanasi. On the way to Varanasi. வாரணாசி போயிட்டுருக்கோம். பாருங்க மக்கள்லாம் எப்படி நிறைய அதிக பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கும்பமேளாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எந்த ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வண்டி இல்லை, நடந்தே போகிறாங்க. These people came from different places to Kumbh Mela, and they can't go by bus or anything because huge traffic and people. Watch that.
So, good day everybody. After finish prayers in Prayagraj in Mahakumbha Mela, I'm on the way to Varanasi. But for nearly 2 days, I not sleep. So while I driving, I feel something drowsy feeling on my eyes. So I suddenly saw this small temple and the house, and I asked this guy, "Can I sleep here for 1 hour?" And he said you can sleep as much as you want and relax, and then you go. Okay, so it's very kind. So I'm going to relax for at least 1 or 2 hours. Now the time is 1:30 in the afternoon almost, and I will take a rest. அதாவதுங்க இப்போ வந்து மகா கும்பமேளாவில் இருந்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம மகா கும்பமேளாவில் இருந்துட்டு பிரயாகராஜ்லேருந்து யூபிலேருந்து இப்படி வரோம். வந்துட்டு போயிட்டு நேராக வந்து வாரணாசி போக போகிறோம். ஓகேங்களா? ஆனால் என்ன ஆச்சு, நேற்றும் நான் தூங்கலை, முந்தா நேற்றும் வந்து நான் சரியாக நான் தூங்கலை. அதனால் கண் வந்து உடம்பு டயர்டு இல்லை எனக்கு, பட் ஆனால் கண் வந்து அப்படியே ஒரு மாதிரி சொக்குது. இப்போ டிராஃபிக்கில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே பார்த்துட்டே வந்தேன். நல்ல ஒரு வேப்ப மரம், நீம் ட்ரீ, நல்ல ஒரு அட்மாஸ்பியரு, நல்ல ஒரு டெம்பிளு, குட் வைப்ரேஷனு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மாடெல்லாம் இருக்குது. த கவுஸ் ஆர் தேர் ஆல்சோ. குட் நைஸ் ஸ்மெல், வில்லேஜ் ஸ்மெல். And I see this guy and I asked him, can I take a rest here? And he said, not just 1 hour, you take a rest until as much as you want. And then once when you have relaxed, then you go. Okay, so I'm going to rest now. Thank you. What's your name? My name is Sarvesh Kumar Yadav. Sarvesh Kumar Yadav. Sarvesh Kumar Yadav, very nice guy, and he gave me a chance to relax, not only for 1 hour, he said, as long as you want. So I'm going to just cool down now and then continue my trip to Varanasi. Thanks for watching Peace Ravi TV. So finally I had a very good sleep and recharged my body. Hello. Hey. What's your name? हाँ? Your name? नाम क्या है? इसका दिव्यांश. हमारा हमारा अंशिका नाम. अंशिका. Heltika. इसका नाम? इसका नाम दिव्यांश. दिब्रान. अच्छा. सब लोग को बाय बोल दो. सब लोग को बाय बोल दो, थैंक्स बोलो. अच्छा? अब जा रहे हो? हैं? जा रहे हो? हाँ. मेरे घर. नहीं, मैं वाराणसी जा रहा है अभी. मैं मद्रास से बाइक में आया, चेन्नई से. चेन्नई? हाँ. हाँ. Beautiful. अच्छा. So they came to say bye also, but the bye was not there. Okay, anyway, thanks to everybody. It's a beautiful house. Beautiful. It's like a very big palace for me. What a great people. Yeah? Bye. Bye bye.
பாருங்க மக்களே, இந்த வீட்டில் என்னால் பாடி வந்து டயர்ட்லாம் இல்லை, பாடி வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சொப்பிச்சு. ஏன்னா நேற்று கும்பமேளாலையும் வந்து அங்கே சரியா தூக்கம் இல்லை. அங்கே வந்து அந்த மண்ணில் தான் படுத்துருந்தேன். அந்த சைடில் குருவிக்காரங்களாம் படுத்துருந்தாங்க, ஒரு சிலவங்கலாம் படுத்துருந்தாங்க, அங்கே படுத்துதான் இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லான தூக்கம்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன் நேற்று. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ரிவான்ற ஊரில் ரூம் எல்லாமே வந்து ஃபுல்லு. நீங்கள் எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தா கூட ரூம் கிடையாது. அந்த மாதிரி அவனும் வந்து ஃபுல் பண்ணிட்டான். ஸோ அங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ண டீக்கிறேன், வெளியில் வந்து படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நைட்டு 12:30 மணிக்கு மேலே வாங்க படுங்க, பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற கடைலாம் மூடிடும், அப்போ படுங்க அப்படின்னு. அங்கே படுத்தா ஒரே கொசு ப்ளஸ்ஸு குளிர். அப்படியே ஒரு மணி நேரம் அங்கே. அப்போ ஒரு மணி நேரம் 2 நாளில் 48 ஹவர்ஸில் நான் வந்து 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். அதனால் பாடி பிரிஸ்காக இருந்தாலும் மைண்டில் அந்த கண் வந்து சொப்பிச்சு. வண்டி ஓட்டும் போது வந்து எதிரில் இருக்கிற வண்டி வந்து டல்லாக தெரிஞ்சுது. அதனால் நான் பார்த்தேன், இப்போ எங்கே வேணாலும் நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இந்த கைத்து கட்டில் இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். நான் எங்கேயும் நிப்பாட்டுற மாதிரி இல்லை. ஆனால் இந்த இடம் பார்த்தோன்னா ஒரு கோயில் ப்ளஸ் வீடு மாதிரி ஒரு மாதிரி இருந்ததுனால அங்கே நிப்பாட்டினேன். கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்தால் எப்போ வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாங்க. அந்த முதல்ல நீங்கள் பார்த்தீங்க வீடியோ, அந்த பையன். அதுக்கப்புறம் நான் வீடியோ நிப்பாட்டினோடனே பெரியவங்கெல்லாம் வேறு வந்துட்டாங்க, பாட்டிமாங்க அவங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் இவ்வளோ கேட்டாங்க. நான் அவங்கெல்லாம் கேட்கும்போது உடனே அவங்கள பார்த்து நான் வீடியோ எடுத்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அப்புறம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அப்புறமா அவங்கள காணோம். சரி, எது எப்படியோ நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 3:30. நான் படுத்தது எத்தனை மணிக்குன்னு இப்போ எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி சிக்கின்னு இருக்குது எனக்கு, மைண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ யூ see what I was saying, for nearly 2 days I not sleep, proper sleep. Yesterday in Kumbh Mela I sleep only one hour, that also not proper. And before that day, you know the video that I was sleeping in the street where there's a highway and it's dark, and one shop was there, and he told me that you can come and sleep outside there in the platform in this type of wood at around 12:30 or 1 o'clock, he said, in the midnight. And I said okay, and I went there, and a lot of mosquitoes and quite cold and everything, so I not sleep properly. And that day also nearly about 1 hour I sleep, but 1 hour is not enough. At least 5 to 6 hours I need a continuous sleep. So anyway, what happened now when I ride this today after the Kumbh Mela towards Varanasi, but my body is brisk only. My body I have no pain, nothing, because of I am doing, whether I am sleeping or not, I am doing regularly yoga. So my body is brisk, but at the same time, the brain, the eyes, and all this is not working properly when I am riding. So the other vehicle looks dull on my eyes, and that is not good. You know what will happen? I don't want to say that. So that is why I was looking for to some place on the way while I ride, proper spot. Suddenly I saw one small temple and a big farmer house and things like that, and I stopped and I asked the boy, and he told me that I can sleep there as long as I want, not just 1 hour, as long as I want, he said. So it was so nice. Anyway, this is the news now, and we are on the way to Varanasi. We see River Ganges, Vishwanath Temple, Kasi Vishwanath Vishalachi. Beautiful, isn't it? Wow.
இன்னொரு 80 கிலோமீட்டருக்கு அதான் டீ ஒன்று குடித்தேன். ரோடு கிராஸ் பண்ணணும், ரொம்ப உஷாராக பண்ணணும். இங்கெல்லாம் சர்க்குன்னு வருவாங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ another 80 kilometers is there. So here to cross the road we have to be very careful. Just now I had a tea. கும்பமேளா போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லோருக்காகவும் வந்து வேண்டிக்கிட்டேன். நம்மள கும்பமேளான்னு பாட்டு பாடினே போயிட்டோம். இப்போ வந்து வாரணாசி அப்படின்னு பாட போறோம். வாரணாசி போயிட்டோம்னா கங்கையை வந்து காட்டிடுவேன். இருட்டுறதுக்கு முன்னாடி வாரணாசி போடணும், நல்லா இருக்கும். இல்லை அப்பவும் வெளிச்சமாக தான் இருக்கும். இருட்டுனாலும் காலையில் சன்ரைஸ்லேயும் பார்ப்போம். இன்னைக்கு ஆல்ட்டு வந்து வாரணாசி. So we are on the way to Varanasi. So every day we sing a song, Kumbh Mela, Kumbh Mela. And finally we achieved Kumbh Mela. And I prayed for everybody. And now we are going to Varanasi. So we have to sing Varanasi. Varanasi, other name Kasi and Banaras. They say, some people, when I say Varanasi, they don't understand, even here. They say Banaras. I say yes. It's a heavy traffic from Prayagraj. After I take rest now, and after that huge traffic. Can't move inch by inch. Only is moving towards Varanasi. It's very hard. மக்களே பாருங்க, நம்ம பிரயாகராஜ் அந்த கும்பமேளா ஸ்பாட்லேருந்து கிளம்புறோம்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தது பாதி தூரத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுத்தீங்களா லாஸ்ட் ஸ்பாட் நீங்கள் பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ரோடு நான் ஒன்றும் எடுக்கல உங்களுக்கு. ஏன்னா கவரேஜ் எடுக்க முடியல, ஏன்னா மொபைல் ஆனே பண்ண முடியல, அந்த மாதிரியான ஒரு டிராஃபிக்கு. இப்போது மிர்சாப்பூர் வரைக்கும் அந்த டிராஃபிக் இருக்குது. இப்போ மிர்சாப்பூர்லேருந்து லெஃப்ட் எடுத்துட்டேன். லெஃப்ட் எடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் டிராஃபிக் இருந்தாங்குது பாருங்க. ஸோ there's a place called Mirzapur. Up to that Prayagraj. From Prayagraj to Mirzapur there's a huge traffic. And after Mirzapur I have to take a left, and now I take a left, but still there's a traffic. It's very hard to ride, but still I will ride. I will break for a cup of tea as usual. So tea will start to pour. चाय मिलेगा? चाय मिलेगा?
So we'll drink a cup of tea. எனக்கு டீ குடிச்சிட்டு போலாம். Hello, now the time is about 8 o'clock on the way to Varanasi. Still there is 30 kilometers more. Before there was a huge traffic, but now it's getting better in another side. You can see the highway. So as soon as I reach, I will make a video and upload. Thanks for watching Peace Ravi TV. Thanks for coming all the way with me and enjoying our vlog. Thank you. அதாவது மக்களே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசிக்கு வந்து 30 கிலோமீட்டர் இருக்குது காசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் இருந்தது. ஒரு சில இடத்துல இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஹைவேல வேறு ஒரு ஹைவே பிடிச்சி அது போயிட்டுருக்கேன். இன்னொரு 30 கிலோமீட்டர் அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த வீடியோவையும் சேர்த்து மொத்தமாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் என் கூட பிரயாணம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து கங்காய்க்கு போயிட்டு அதையும் உங்களுக்கு வந்து பதிவு எடுத்து போடுறேன். ஓகேங்களா? நன்றி. So we already reached Varanasi. So just waiting for to open this railway level crossing, and after that we will go inside. And there's huge people near the temple, so it seems I cannot see the temple or something, but I can go to the Ganges in the morning, River Ganga. மக்களே, இது பிரயாகராஜுக்கு வந்த மக்கள் மொத்த பேருமே வந்து வாரணாசி உள்ளே வந்திருக்காங்களாம். அதனால நீங்கள் கோயில் உள்ளலாம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரிங்க, அட்லீஸ்ட் நான் கங்காவில் போயிட்டு குளிக்க போகிறேன், அங்கே தீர்த்தம் எடுக்க போகிறேங்க, அது ஒன்றா பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் இப்போ லெவல் கிராசிங் இங்கே இருக்குது பாருங்கள், இது ஓப்பன் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன். ட்ரெயின் வருது. ஸோ நம்ம பைக்கில் இருக்கோம். சரிங்களா? மயில் கூட தான் இருக்கோம். நம்ம ஆசீர்வாதத்தில் பிரயாகராஜாக பார்த்துன்னா இப்போ வாரணாசி உள்ளே நம்ம லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட்னா என்னது, நம்ம மயில் வந்து லேண்ட் ஆகி போச்சு. So with all of your blessed wishes, we went to Prayagraj and also Kumbh Mela, and now in Varanasi. It's nice, beautiful. Please wait. Yeah, we are in Varanasi.
Welcome to Peace Ravi TV. Thanks for watching Peace Ravi TV. Now we are in Varanasi and here. And the thing is, uh, I was expected to go to River Ganga and also the temple in Varanasi uh, to show you all, but unexpectedly, the people, huge number of people, whoever they came to Kumbh Mela, they also came here in this place. So I am not able to move inside and outside in some places. So what I done, the next time again we will come to Varanasi and show you all the temple and everything and the Ganges. Now at this time, now the time is morning 2:15. It's a midnight 2:15. I not stayed in any place because again I not get any hotel to stay and nothing. So what I'm going to do is I'm going to take a route. Uh, I'm going to take a route. You know, there. If I go there, I will see the river and then I will go in the right side to take a route of Kolkata route. So which will take me to Gaya, Buddha Gaya. Okay. So now I am proceeding to Buddha Gaya and let me explore some places in Buddha Gaya and then decide where is next place. Okay. And it's so different, so thrilling in the night time. And I didn't sleep nearly for 3 days continuously. And in 3 days, I sleep only for about altogether 3 or 4 hours. So let me see some place now on the way. If some open restaurant have some place to sleep, or I will still ride my bike and see some tree or something under the tree. I can rest something in the forest or any place. Okay. So this is a very big adventure. I am happy. I do this. Many years I am doing this. மக்களே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வாரணாசி வந்துட்டோம். வாரணாசி வந்ததாக தான் உங்களுக்கு தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கோம் வந்துடும். இந்த வாரணாசியில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிரகயாராஜ் இந்த கும்பமேளா நடந்த இடத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்கல்ல. அந்த லட்சக்கணக்கான மக்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அதில் ஒரு பகுதி வந்து என்ன பண்ணிச்சு வாரணாசி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வர்றதுக்கே எனக்கு டிராஃபிக் ஜாம் அப்பவே டவுட் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரணாசியில் ரூம் எதுவுமே கிடைக்கல. அது இல்லாமல் இந்த கங்காவுக்கு போகலாம் ப்ளஸ் கோயிலாண்ட போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயே வந்து நிறைய கும்பல் போயின்னு இருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதை அப்படியே தவிர்த்துட்டு இப்போ இங்கேருந்து கயாவை நோக்கி நான் பைக்கில் எடுக்கிறேன். பாருங்கள், கயா வந்து இந்த ரூட்டு போகணும். இப்போ நம்ம இடத்துல வாரணாசி இந்த ரூட்டை பிடிச்சி போனோம்னா கயா கொல்கத்தா ஹைவே. ஸோ கயாவுக்கு போயிட்டு புத்தகயா கயா ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்னன்றது யோசனை பண்ணலாம். சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோலாம் வரும் உங்களுக்கு. எல்லாம் உங்களோட அன்பு ஆதரவோடு நான் சேஃபாக தான் இருக்கேன், பிரிஸ்காக தான் இருக்கேன். இன்னும் ஒன்றும் தூக்கம் இல்லாமல் இருக்கேன். சரிங்களா? நன்றி. Now the time is 4 o'clock in the morning and I not yet started. I just spending a time in different tea shops just like that because to get a little bit of sky to be white. And this is the road for to go for Gaya and then further to the Gaya is a Bihar state. Now we are in Uttar Pradesh state and soon we will go in the Bihar state. You look at the traffic in the night. So that is why I am spending in a different tea shop now. Not gone far away, just being still in Uttar Pradesh. Today, now as it is morning at 4 o'clock, today is already 25th February 2025, Tuesday. Okay, so I didn't upload yet yesterday's video. So yesterday's video and 24th video and 25th video together, I will upload it shortly so that you will know the situation. Look at this in the night. Yeah, it's a real adventure and it's very nice and it's for world peace. And yeah, I hope all of you are enjoying this peace trip and travel with me and also bless me and wish me please so that I will
safely I will take you all along with me. அதாவதுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா இப்போ காலையில் இப்போ 4 மணி ஆகுது. நைட் வந்து வாரணாசியில் எனக்கு ரூம் கிடைக்கல. 24ஆம் தேதி வந்து ரூம் கிடைக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு கும்பல் எல்லாம் பிரயாகராஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாரணாசியில் வந்து குவிஞ்சிட்டாங்க. அதனால் ரூமும் கிடைக்காம நான் சும்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதோட அப்படியே வேற ஒரு ஹைவே பிடிச்சி நேராக கயா புத்தகயா ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணேன், ரிஸ்க் எடுக்காமல் டுவர்ட்ஸ் ஹைவே வந்துட்டு ஒரு பலவிதமான ஒரு டீ கடை, அது இல்லாமல் கோயில் பாருங்கள், டைமும் பாருங்கள், கோயில் பாருங்கள், டைம் பாருங்கள் அங்கே. ஸோ இப்போது ஒரு டீ அங்கே குடிச்சிட்டு இதுதான் வந்து என்ன டீ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தே ஆர் சர்விங் இன் கிளே பாட். இட்ஸ் ரியலி ஹெல்த்தி. அண்ட் பாருங்கள் இந்த மாதிரியான மண் பாத்திரத்தில் தான் வந்து பண்டத்தில் தான் வந்து டீ கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதை குடிச்சிட்டு என்ன பண்ணோம், அப்படியே பார்க்கும்போது ஒரு 5 o'clock ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்கைலாம் வந்து ஒயிட் ஆகிடும். நான் வந்து ஃபர்தராக வந்து ட்ராவல் பண்ணுவேன். ஸோ பாருங்க ட்ரக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதத்தாலையும் அன்பாலையும் நான் இந்த மாதிரி ட்ராவலில் வந்து எடுத்திருக்கேன். நான் போகிற இடம்லாம் வந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்களும் வந்து என்னை ஆசீர்வதிச்சு இந்த பயணம் வெற்றி பெற மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நான் 2 நாள் ஆச்சு தூங்கி. ஏன்னா எந்த இடமும் கிடைக்கல. ஒரு சில இடத்துல ஒரு மணி நேரம் அப்படி வந்து கலப்பாடுறதுக்கு இடம் கிடைச்சிது. அதையும் வீடியோவில் போட்டிருப்பேன், சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம மயில் இதோ இருக்கு, சேஃபாக எடுத்துகிட்டு போகுது. ஹியர் இஸ் த பீகாக். The entire world is one big family. Global Right for World Peace. ஸோ இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதிக்காக, அது இல்லாமல் ஒரு ஆன்மீக பயணமும் கூட. ஸோ எல்லாரையும் நான் கூட கூப்பிட்டு போகிறேன். நன்றி. இந்த வீடியோ நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். நன்றி.